பாஜகவோட தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பல பேர் இப்போ அவங்கள கட்டம் கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அதுக்கு முந்தான நாள் 2 நாளுமே விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஏன்னா காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, சாதாரண மக்கள் தான் ட்ரெயினில் போகிறாங்க, அவங்கள போகாமல் தடுக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது கேட்டோடனே சாதாரண மக்கள் தான் விவசாயியாக இருக்காங்க, அவங்க வயிற்று அடிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர் ட்வீட்டு. அதுக்கப்புறம் சாதாரண மக்கள் போகிறாங்கன்னு தெரிஞ்சோம், அதை எவ்வளோ தூரம் நீங்கள் கட்டணத்தை ஏற்றுனீங்க, அது சரியா, ப்ரீமியம் வேற கொடுக்குறீங்க, அது சரியா அப்படின்னு வேற 2 ட்வீட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காம விவசாயிக வைத்தடிக்கிறீங்களே, அது கரெக்டா அப்படின்னு ஒரு கேள்வி. மொத்தத்தில் ட்விட்டரில் அந்த ஒரு விஷயத்தில் திணறடிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பிரதமர் மோடி என்ன பண்ணாருன்னா, ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷமிட்டார். அது எப்படி அவர் ஒரு கோஷமிடலாம்? அது எப்படி பிரதமராக இருந்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு கோஷத்தை எழுப்பலாம்? இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம மு கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அந்த ஒரு அறிக்கைக்கு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு எதிர் அறிக்கை விட்டுருந்தாங்க. அதில் எதை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இஸ்லாமியரோட விழாக்களில் போய் நோன்பு கஞ்சி சாப்பிட்றது வழக்கம், நம்மளை கூட டிவியில் பலதரம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு எதுகை மோனையில் விளையாடுறேன்னு சொல்லி கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க விட்டு அறிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிற்கஞ்சி மதத்திற்கஞ்சி அஞ்சி அஞ்சி கஞ்சி கொடுத்தது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகை வச்சோடனே, அது டைலாகாக வச்சுருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் போல்டெல்லாம் வேற பண்ணி விட்டு அந்த அறிக்கையில் காட்டினோடனே அதையும் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் பிளாக் பண்ணுறாங்க சார். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன்.